நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் இந்த ஒரு மைக்கை எனக்கு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 26,000 பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹெல்ப் இல்லாமல் என்னால் இந்த ஒரு மைக்கை நான் வாங்கியிருக்கவே முடியாது. எஸ், அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மைக்கில் இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்டை நான் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். இதைத்தான் வந்து சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜியில். சாய்ஸ் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய அந்த 6 ட்ரிகர் பாயிண்ட்ஸில் இதுவும் ஒன்று. இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் ப்ரூஃபும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாய்ஸ் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய இந்த சோஷியல் ப்ரூஃபை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லா இடத்துலையும் நாம கண்டிப்பாக இந்த சோஷியல் ப்ரூஃபை யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வி ஆல்வேஸ் சீக்கிங் த ப்ரூஃப், ரைட்? ஸோ இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அந்த பொருளை ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க கொடுக்குற ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அதுவும் எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரேண்டமாக போயிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு யூஸரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கரெக்டான ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை கிரியேட் பண்ணாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அமேசான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபீட்பேக் கமெண்ட்ஸை பார்க்க முடியும் அண்ட் அந்த யூஸரை நம்மளால ஜஸ்டிஃபை பண்ணவும் முடியும். பிகாஸ் அந்த யூஸரை அவங்க வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. வேலிடேட் பண்ண ஒரு யூசர் அப்படின்னு சொல்லும் பொழுது சோஷியலா ப்ரூஃப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்தும். அண்ட் ஆல்சோ நம்ம வாங்கக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸ், நான் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணவங்க கொடுக்குற ரிவ்யூ கமெண்ட்ஸ் ஆகட்டும், அண்ட் ஒரு மூவி பார்க்குறோம், அந்த மூவி பார்க்கறதுக்கு உண்டான ரிவ்யூ ஃபீட்பேக் நம்ம கேட்குறோம். இன்னைக்கு இந்த சோஷியல் ப்ரூஃப் பேஸ் பண்ணி தான் என்டையர் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இனி எங்கெல்லாம் நீங்க வந்து இது போல ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் ஆட் பண்றீங்க இல்லை ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான் வந்து சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம்.